ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஷோக்காய் கேட்குறா, என்னது விலைக்கு வாங்கினாங்களா? அப்போ நீ உன்னோட பேரண்ட்ஸை பார்க்க போலையா? அப்போ அந்த லியோ பொண்ணு சொல்றா, எங் மாஸ்டர் இதை பத்தி கரெக்டா எனக்கும் தெரியாது. அப்போ ஹீரோ சொல்றா, சரி நானும் உங்க கூட வரேன். அங்கிருந்து பேனல் கட் பண்ண அவங்க எல்லாரும் வந்து ஸ்ட்ரீட்ல வந்தா அங்கிருந்து ஒரு வாய்ஸ், ஃப்ளையிங் கிளவுட் சேம்பர் ஆஃப் கொமேட்ஸ், நீங்க எல்லாரும் இன்னைக்கு சாக போறீங்க. அப்போ ஹீரோ சொல்றா, சரி வா நாம அங்க போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே அவங்களோட ஃப்ரெண்டில் காட்டினா அங்க நிறைய பேர் அந்த லியோ பொண்ணோட ஆளுகள் எல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டே கேட்கறாங்க, டே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீங்க என்னோட குட்ஸை தொலைச்சிட்டு இங்க வந்திருப்பீங்க, உங்களை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். அப்ப அங்கிருந்து அந்த லீவ் பொண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, ஹே கொஞ்சம் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நாங்க எப்படியாச்சும் ஈடு வெட்டுறோம். அப்ப அதுல லீடர் பயல கேக்குறா, ஓ அப்படியா, சரிமா பொண்ணு நீ யாரு? அப்ப அந்த பொண்ணு நான். அப்ப அங்க அடி வாங்கி கிடக்குற ஆளுகள் எல்லாம் கை காட்டி சொல்றாங்க, மாஸ்டர் இவதான் சேர்மேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அந்த பொண்ணு கிட்ட கேளுங்க. அப்ப அந்த லீடர் பயல அவனோட ஆளுகளை பார்த்து சொல்றா, டேய் அந்த பொண்ணு ரொம்ப அருகா இருக்கா, அதனால சீக்கிரமா நீங்க போய் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்ப அவங்க அங்கிருந்து எஸ் போஸ் இப்படி அங்கிருந்து வந்துகிட்ட சொல்றாங்க, ஏமா பொண்ணு எங்களோட போஸ் கூட கொஞ்சம் வந்து விளையாடு. அப்ப அந்த பொண்ணு பவரை கேதர் பண்ணி தொலைஞ்சு போகடான்னு சொல்லி ஒரு அட்டாக், அந்த அட்டாக் வந்து அடிச்சனால அவங்க வந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. அப்ப அந்த லீடர் பயல் அங்க இருந்து, என்னடா இது ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே வந்து லீவ் பண்ணிக்கிட்டு சொல்றா, நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்ககிட்ட ஏதோ ஸ்கில்ஸ் இருக்கும் போல இருக்க. அப்படியே அங்கிருந்து ஸ்பீடா அட்டாக் பண்ண வந்துகிட்டே சொல்றா, சரி நீ என்னோட ஒரு மூவை தடுத்து பாரு. அந்த பொண்ணு அந்த அட்டாக்கை தடுக்க பாக்குறா, ஆனா முடியல. அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ்ல பின்னாடி போய்கிட்டே கேக்குறா, டே முட்டாள்களா நீங்க எதுக்கடா பீப்புள்ஸ் எல்லாம் சும்மா புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அவங்க கேக்குற, அதுக்கு இப்ப என்ன, வீக்கா இருக்க யூஸ்லெஸ் எல்லாம் நான் கொண்டுட்டு இருக்கேன், நான் நல்ல வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அவனோட ஆளுகள் எல்லாம் அட்டாக் பண்ண வந்துகிட்டே சொல்றாங்க, சரி நீங்க இப்ப சாக வேண்டிய நேரம். அப்ப அந்த லியோ பொண்ணோட முன்னாடி ஹீரோ வந்துட்டு, நீ என்னோட பின்னாடி இது நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பவர் கேதர் பண்ணி எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் ஷார்ட்ஸ் உருவாக்கிட்டா. இது பார்த்துட்டு கொல்ல வந்தவங்க எல்லாம் வாய பிளந்துட்டாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு அட்டாக் பண்ணது எல்லாரோட உடம்புல அந்த சாடு வந்து இறங்கிடுச்சு, அந்த லீடர் பயலோட உடம்புல இறங்கிடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றா, சரி வா நாம இங்கிருந்து கிளம்பலாம். அப்ப அந்த லியோ பொண்ணோட ஆளுகளை அங்கிருந்து கேட்கிறா, சேர்மேன் ப்ளீஸ் ஒரு வாட்டியும் கூட எங்களை ஏத்துக்கோங்க, நாங்க வில்லிங்கா இருக்கோம் உங்களை லைஃப் லாங்கா ஃபாலோ பண்றதுக்கு. அந்த பொண்ணு சொல்றா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இனிமே நமக்கடையில எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் டீயை குடிச்சுக்கிட்டு ஹீரோ அவங்களும் போயிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவன் ஹீரோ பார்த்து சொல்றா, இந்த பர்சனை பார்க்கும்போது என்னமோ எனக்கு சரியா இல்ல, அதனால இவங்கிட்ட யாரும் பிரச்சனைக்கு போயிடாதீங்க. அப்ப அவனோட ஆளுகள் எல்லாம் சரி மாஸ்டர். அப்படி ஹீரோ வெளியில வரும்போது அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றா, ஷானர் லியூ இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கலாம். அப்ப அந்த லியூ பொண்ணு, சரி யங் மாஸ்டர். அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹாப்பியா சொல்றா, ஹே இனிமே நான் பிக் பிரதர் கூட தானே இருக்க போறேன். அப்ப ஹீரோ சொல்ற, ஆப்ஷனுக்கு இன்னும் நேரம் இருக்கு, இது வரைக்கும் நாம இங்க சுத்தி பார்த்து வாங்குறதுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப அந்த லியூ பொண்ணு ஒரு ஸ்டோரை பார்த்து சொல்றா, அங்க இருக்க அந்த பிரேஸ்லெட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப ஹீரோ கேக்குறா, போஸ் இதுக்கு எவ்வளவு ஆகும்? அப்ப அந்த ஸ்டோரோட ஓனர் சொல்றா, யங் மாஸ்டர் இதுக்கு 3000 பீசஸ் ஆஃப் யாவோ அயன் மட்டும்தான். அப்ப அந்த லியோ பொண்ணு சொல்ற, இது ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்ற, சரி நான் அது வாங்கிக்கிறேன். அப்ப அந்த மிங்கி பொண்ணு அங்க வந்து சொல்றா, இந்த பிரேஸ்லெட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப அந்த லிங்ஃபாம் பைல பேக்ல இருந்து கேக்குறா, ஏ மிங்கி உனக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா? அப்படின்னா அதை நான் உனக்கு வாங்கி தரேன். அப்ப அந்த மிங்கி பொண்ணு சொல்றா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஜெய்டு பிரேஸ்லெட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி மிஸ்டர் லேன் இதை எங்கிட்ட விக்கிறீங்களா? அப்ப இது பார்த்துட்டு அங்க சுத்தி நிக்கிற கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றா, நைட் கிங் சிட்டியோட ரைசிங் லீடர் யங் மிஸ் மிங்கி இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப ஃபேவர் பண்றாங்க, உண்மையாகவே இவள் லக்கியானவன் தான். அப்ப இன்னொருத்தர் சொல்றா, ஒருவேளை சிட்டியிலோட ஊஷாங்கோட சன்னிலோவா இருக்குமோ? அப்ப அவனோட பக்கத்துல இருக்கவன்டே என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்ப ஹீரோ அந்த பிரேஸ்லெட் எடுத்துக்கிட்டா சொல்றா, சோரி என்ன மன்னிச்சிடுங்க, இந்த ஜேடு பிரேஸ்லெட்டுக்கு ஏற்கனவே ஒரு ஓனர் இருக்காங்க. அப்படியே அந்த லியோ பொண்ணோட கையில போட்டு விட்டுட்டா. ஹே இது உன்னோட கையில கிடக்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப அந்த லியோ பொண்ணு வைக்கப்பட்ட யங் மாஸ்டர். அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றான், ஆமா சிஸ்டர் இப்போ உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப இது பார்த்துட்டு அங்க நின்னவங்க எல்லாம், ஐயோ என்ன இவன் ஸ்கிரிப்ட் படியே நடந்துக்க மாட்டா? அப்ப இது பார்த்துட்டு அந்த மிங்கி பொண்ணுக்கு என்ன பேசணும்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறா. அப்ப அந்த லிங்ஃபாங் அங்க இருந்து கடுப்பாய் சொல்றா, டே இது இப்போ நிப்பாட்டிடு, இந்த நைட் கிங் சிட்டில இருக்க எல்லா பொருள்களும் யங் மிஸ் மிங்கியுக்கு மட்டும்தான் சொந்தம். டே சின்ன பையன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவங்களே இன்சல்ட் பண்ணிருப்ப. அப்ப ஹீரோ அவனை பார்த்து சொல்றா, நான் ஒருத்தருக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்த பொருளை எங்கிட்ட இருந்து நீ திருட பாக்குறியா? அப்ப அந்த லிங்ஃபாம் பையில எக்கச்சக்கமான யாவோ அயன்ஸை கீரை கூட்டிட்டு சொல்றா, டே இதுல 1,00,000 யாவோ அயன்ஸ் இருக்கு, இப்ப நீ அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட விக்கிறையா? அப்ப இது பார்த்துட்டு அந்த லியோ பொண்ணு, யங் மாஸ்டர் அப்படியே மனசுல நினைக்கிறா, இந்த காசு ரொம்ப அதிகமா இருக்கு, எதுக்காக இதை விற்க கூடாது?
அது. அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இதெல்லாம் என்னோட முன்னாடி வெறும் சின்னது மட்டும்தான், அப்ப நான் இதை எப்படி விற்க முடியும்? அப்ப இது பார்த்துட்டு அங்க நின்ன கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யங் மிஸ் மிங்கியுக்கும் யங் மாஸ்டர் லிங்குக்கும் ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டா, என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? அப்ப இன்னொருத்தன் சொல்றா, நான் நினைக்கிறேன் அவனோட சாவத்தடி அவனே போய்கிட்டு இருக்கான்னு. அப்ப அந்த லிங்க் ஃபார்ம் பையில இன்னும் எக்கச்சக்கமானது கொட்டிட்டு கேக்குறா, இப்ப நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? அப்ப அந்த யாவாயன்ஸை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அந்த லியோ பொண்ணு வாயா பொழந்துட்டாங்க. இப்ப இது பார்த்துட்டு அந்த ஸ்டோரோட ஓனர் நினைக்கிறா, என்ன இது உண்மையாக அந்த ஜேடு பிரேஸ்லெட்டுக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, எனக்கு அதை விற்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப அந்த லிங்க் ஃபார்ம் பையில கேக்குறா, உனக்கு எவ்வளவு தந்தா என்கிட்ட இது விற்ப? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, 100 மில்லியன். அப்ப இது கேட்டுட்டு அங்க நின்று ஒருத்தன் சொல்றா, என்ன இவன் உண்மையில பைத்தியமா? அப்ப இன்னொருத்தன் சொல்றா, டே அதை வச்சு இந்த நைட் கிங் சிட்டியில ஷிப்பை பார்க் பண்றதுக்கு ஒரு இடத்த வாங்கிடலாம். அப்ப அந்த லிங்க் ஃபாங் அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, டே நீ உன்னோட சாவை தேடி போய்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, நீ அது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு, கடைசியில கேட்டோட வெளியில அந்த லீப் பையனுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த லிங்க் ஃபார்ம் மனசுல நினைக்கிறா, இப்போதைக்கு இவனை ஒன்னும் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன். இப்போ நான் அவனை அட்டாக் பண்ண போனா என்னோட கதையை இங்கே முடிச்சிடுவா. அப்ப ஹீரோ அவங்களே கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டா. அப்ப இதெல்லாம் பார்த்து கடுப்பா அந்த மிங்கி பொண்ணு சொல்றா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நான் நினைச்சிட்டா, அது நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். அப்படியே அவங்க அங்கிருந்து நடந்து வரும்போது ஹீரோ கிட்ட அந்த லியோ பொண்ணு கேக்குறா, யங் மாஸ்டர் அவரு மில்லியன் யாவோ ஆயின்ஸ் தரேன்னு சொன்னாலும் நீங்க எதுக்காக அது விற்கல? அப்ப ஹீரோ சொல்றா, நான் ஏற்கனவே அந்த பிரேஸ்லெட் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், அப்போ அதை எப்படி என்னால விற்க முடியும்? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சரி வாங்க சீக்கிரமா போலாம், இப்போ ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே மனசுல நினைக்கிறா, இது முன்னாடி தெரிஞ்ச நானே அது வித்திருப்பேனே, அது மில்லியன் ஆச்சு, சும்மா கிடைக்குமா? அப்படி அவங்க அந்த ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிற கார்ட்ஸ் அவங்கள செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த இன்விடேஷன் எக்ஸ்பீரியட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடுங்க. அந்த லியூ பொண்ணு கேக்குறா, அதப்படி இந்த இன்விடேஷன் எக்ஸ்பீரியட் ஆயிடுச்சு? அப்ப அந்த கார்ட்ஸ்ல இருந்து ஒருத்தன் கடுப்பாய் சொல்றா, உங்களுக்கு சொன்னா புரியாத, இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க. அப்ப அந்த லியோ பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குற, யங் மாஸ்டர் இப்ப என்ன பண்றது? அப்ப ஹீரோ, சரி பரவாயில்ல வா, நாம அந்த சைட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்ப அந்த லியோ பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த நைட் கிங் சிட்டி ஒரு ரெப்யூட்டபிளான ஒரு சிட்டி தான், இங்க இருக்க நேர்மையான ஆளுகளுக்கு ஒரு நீண்ட கால ஹிஸ்டரியே இருக்கு, நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு யாரோ காசு கொடுத்து நம்மள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அப்ப ஹீரோ சொல்ற, உனக்கு நல்ல கண்ணு இருக்கு, இந்த வேலையை பார்த்து விட்டது யாருன்னு நீ நினைக்கிற? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அது கண்டிப்பா அந்த லிங்க் ஃபார்ம் முட்டா பயலா இருக்கணும், ஏன்னா இந்த நைட் கிங் சிட்டியில ரொம்ப அதிகமான ஆதிக்கம் இருக்குது அந்த லிங்க்டியான் ஹாலுக்கு மட்டும்தான். அவன் ரொம்ப நாளா அந்த மிங்கி பொண்ணை துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இன்னைக்கு அவனோட ஃபுல் மானமே போச்சு, கண்டிப்பா அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் அவ இப்படி பண்ணியிருக்கா. அப்ப ஹீரோ சொல்றா, நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அப்ப ஹீரோ கிட்ட அந்த குட்டி பொண்ணு கேக்குறா, பிக் பிரதர் இன்னும் நாம எவ்வளவு நேரம் இங்க நிக்கணும், நாம எப்போ உள்ள போவோம்? அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, நீ கவலைப்படாத, நம்மள உள்ள கூட்டிட்டு போகிறதுக்கு தோ அங்க இருந்து ஒருத்தன் வந்துட்டான். யாரா அங்க இருக்குன்னு பார்த்தா ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பத்தி ஒருத்தன் பேசினால அவன் தான். அப்ப இவனை பார்த்ததும் அந்த லியோ பொண்ணு ஷோக்காய் கேக்குறா, யங் மாஸ்டர் அப்ப நீங்க இந்த பிலோ ஷாங்கிங் பேலஸ்ல இருக்கவங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப ஹீரோ சொல்றான், ஆமா, அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அப்ப அந்த லியோ பொண்ணு சொல்றா, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த பிலோங் ஷாங்கிங் பேலஸ் நார்த்தன் லத்துலயும் ஸ்டார் லத்துலயும் இவங்க தான் டாப் டியர் செக்ட், இவங்களோட பவருக்கு முன்னாடி அந்த தண்டர் கிளவுட் செக்டும் அந்த லிங்க்டியான் ஹாலும் கால் தூசி கூட வராது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அப்பர் வேல்ட்ல இருக்க 3 எம்பர்ஸ்ல ஒருத்தர் இந்த பிலோங் ஷாங்கிங் பேலஸ்ல இருக்க ஒருத்தர் தான். அப்ப ஹீரோ சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த 3 எம்பர்ஸ்ல ஒருத்தர் இந்த பிலோங் ஷாங்கிங் பேலஸ்ல இருக்க ஒருத்தர் தான், அவரோட பேரு முலோங் ஹோங் கியூங் லியூ. சோரி கேஸ், இந்த நேம் எல்லாம் வாயில வரல. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, யங் மாஸ்டருக்கு எப்படி அவரோட ஒரிஜினல் நேம் தெரியும்? அப்ப அந்த 3 எம்பர்ஸோட ஒரிஜினல் பத்தியும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அங்கிருந்து வரவன் ஹீரோயின் டீம்ஸையும் பார்த்துட்டா. அப்ப அவன் சொல்றான், அந்த என்ட்ரன்ஸோட பக்கத்துல நிக்குது அந்த மாஸ்டர் தானே, ஆனா அவங்களே பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ்ல தடுத்து நிப்பாட்டி திருப்பி அனுப்புன மாதிரி இருக்கு. அப்ப அவனை பார்த்து அங்க இருக்க கார்ட்ஸ்ல இருந்து ஒருத்தன், கிரீட்டிங்ஸ் டு லோர்ட் யுன்யான். அப்ப அவன் நேரா ஹீரோ பார்த்து மரியாதை கொடுத்துக்கிட்டே சொல்றா, என்னோட பேரு கியூன் யுன்யான், நான் உங்களை அந்த இன்னில சண்டை போடும்போது பார்த்தேன். அப்ப ஹீரோ சொல்றா, என்னோட பேரு லின்யூ, அப்புறம் நீங்க அந்த ஃபைட்டுக்குள்ள வராதக்கு ரொம்ப நன்றி. அப்ப அவன் சொல்ற, பிரதர் லின்யூ, உங்களோட ஃபைட்டிங் பவர் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லத்துக்கு அவ்வளவுக்கு இருக்கு, அப்புறம் நீங்க எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமாவே ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க உள்ள வரல பிரதர்லின். அப்ப ஹீரோ சொல்றா, ஆமா நானும் உள்ள போக ட்ரை பண்ணேன், ஆனா இவங்க என்ன வெளியே அடிச்சு துரத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் பயத்துட்டு அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, லோடு உன்யானுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இன்னொருத்தன் சொல்றான், ஆனா யங் மாஸ்டர் லிங்க் சொன்னது இந்த பையன் கவுண்டரி அவுட் சைட்ல இருக்க யாரோ ஒரு ஆளு தான், அதனால இவனை ஸ்டாப் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. அந்த யங் மாஸ்டர் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டா, நாம சீக்கிரமா போய் அந்த லோடு கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அவனை பார்த்து அவன் பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நிக்கிறான். அப்ப இந்த கார்ட்ஸ் போய் லோடு உன்யான் எங்களை மன்னிச்சிடுங்க. அப்ப இவன் கடுப்பாய் திரும்பி, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்படியே தரையில ஒரு மிதி, அந்த இடமே கிராக் விட ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அதுல ஒரு கார்டு, லோடு உன்யான் எங்களை உயிரோட விட்டுடுங்க. அப்படியே எல்லாரும் அவனோட காலில் விழுந்துட்டு சொல்றாங்க, எங்களுக்கு மிஸ்டர் லின்னை ஒஃபெண்ட் பண்ணணும் எந்த விருப்பமும் இல்ல, ஆனா எங்க மாஸ்டர் லிங்க தான் இவங்களை உள்ள விட்டுறக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்தா, அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். அப்ப அந்த உன்யான் பையில ஹீரோ பார்த்து சொல்றா, இந்த லிங்க் ஃபார்ம் கொஞ்சம் பைத்தியம், அதனால இப்படி ஏதாவது
ஏதாச்சும் ஏடாகுடமா பண்ணிட்டு இருப்பா. பிரதர் லிங் நீங்க எங்கூட வாங்க, நாம உள்ள போலாம். இப்போ ஹீரோ சொல்ற தேங்க்யூ பிரதர் குயின், இனிமே அவனை குயின்னு கூப்பிடலாம். அப்படி அவங்க உள்ள போயிட்டாங்க. அவன் போனதும் அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் பிளட் வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கார்டு சொல்ற டேமேஜ் இதுக்கெல்லாம் காரணம் அந்த லிங்ஃபாங் பயலு தான். பிலோ ஷாங்கி பேலஸ்ல இருக்க ஆளுக எப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கவங்க, அதனால இங்க ஒரு தடயத்தை கூட விட்டுட்டு போல. இது நாங்க வேற யார்கிட்டே சொல்லவும் முடியாது, நாங்க அப்செட் பண்ணியாகணும், அதுதான் அவங்களோட விதி. இன்னொருத்தன் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டே சொல்றா, ஆமா இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் கியூர் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அங்கிருந்து பேனல் கட் பண்ண அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துல அப்ப அந்த குயின் பயல் ஹீரோ கிட்ட கேட்கறா, பிரதர் லின் எப்படி இருக்கு இந்த இடம்? பார்த்தா அந்த ஆக்ஷன் நடக்கிற இடம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது.